ஓபிஎஸ் இணைவதற்கு முன் தேனி நிர்வாகிகளுடன் ஆலோசித்த ஸ்டாலின். தங்க தமிழ்செல்வன் வந்தது எப்படி? வாங்க அது என்ன விஷயம்னு இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தை திமுகவில் இணைப்பதற்கு முன்பாகவே தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக அண்ணா அறிவாலயத்திற்குள் ஓபிஎஸ் வந்தபோது அவரை வரவேற்க தங்க தமிழ்செல்வன் இருந்ததாக விவரம் அறிந்தவர்கள் கூறினார்கள். அதிமுக சார்பாக தமிழ்நாட்டின் முதல்வராக 3வது முறை செயல்பட்ட பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைந்துள்ளார். ஓபிஎஸ் மட்டுமல்லாமல் எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் மகன் ரவிநாத் ஆகியோரின் திமுகவில் இணைந்திருக்கின்றனர். பாஜக கூட்டணியில் இணைய ஓபிஎஸ் காய் நகர்த்தி வந்த சூழலில் திடீரென திமுக பக்கம் சென்றது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பின் பாஜகவுடன் மிகவும் நெருக்கம் காட்டியவர் ஓபிஎஸ். டெல்லிக்கு சென்ற போதும் காவி வேட்டி அணிந்து சென்ற பாஜகவினரை சந்தித்தனர். அதைப்போல் ஓபிஎஸ் மகன் ரவிநாத் மோடியின் புகைப்படத்துடன் கடிதத்தை வெளியிட்டுள்ளார். அதேபோல் திமுகவுக்கு எதிராக இத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டு விட்டு எப்படி திமுகவில் இணைவது என்ற தயக்கமும் ஓபிஎஸ்ஸிடம் இருந்திருக்கிறது. ஆனால் சேகர் பாபு தொடர்ச்சியாக ஓபிஎஸ் தரப்பை சந்தித்து பேசியிருக்கிறார். திமுகவில் தகுந்த மரியாதை அளிக்கப்படும் என்று சேகர் பாபு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியது தெரிகிறது. இதன் காரணமாக ஓபிஎஸ் உடன் நெருங்கிய பணியாற்றிய தங்க தமிழ்செல்வன் இன்று அண்ணா அறிவாலயத்தில் இருந்தார். 1999 லோக்சபா தேர்தலில் தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிட்ட போது அந்த தொகுதியின் பொறுப்பாளராக ஓபிஎஸ் மற்றும் தங்க தமிழ்செல்வன் இணைந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டவர்கள். இதனால் தங்க தமிழ்செல்வன் உடனடியாக அண்ணா அறிவாலயம் அழைக்கப்பட்டு அவர் செய்ய வேண்டிய பணிகளை கொடுத்துள்ளனர். அதனை அவரும் கச்சிதமாக செய்து முடித்துள்ளார். சட்டசபை தேர்தலின் போது தேனி மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தை முறியடிக்க ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்துவார் என்று தெரிகிறது. ஏற்கனவே முக்குளத்தூர் வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி பெற முடியாமல் தடுமாறி வரும் சூழலில் ஓபிஎஸ் அவருக்கு எதிராக ஸ்டாலின் நிறுத்தியிருப்பது திமுகவுக்கும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்று தெரிவிக்கிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று திடீரென்று திமுகவில் மகனுடன் இணைந்தது சில தொண்டர்களை அதிர்ச்சியில் அடைத்துள்ளது. இதனால் ஓபிஎஸ் பக்கம் நின்ற சில தொண்டர்கள் பாதி நபர்கள் இன்று பாஜகவில் இணைந்துள்ளனர். இது தேனி மாவட்டத்தில் திடீரென்று சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுடன் செயல்படுவது மக்களுக்கு செய்யும் துரோகமா இல்லை மக்களுக்கு செய்யும் நன்மையா என்ற கேள்விக்குறியை எழுப்பியுள்ளார்கள் சில நபர்கள். என்னதான் நடக்கப் போகிறது என்று 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நாம் பார்க்க வேண்டும். ஓகே வியூவர்ஸ், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஜெயிக்குமா இல்லைனா அதிமுக கூட்டணி ஜெயிக்குமான்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.